கிருபையிலே நிதம் நிலைத்து திருமுகம் நாம் தரிசிக்க தேவன் நமக்காக பலியாகி இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மட்டும் மன்னிக்கும்படியாக அவர் பலியாகவில்லை. பலியாகி கல்வாரி சிலுவையிலே மரித்த போது திரைச்சலை இரண்டாக கிழிந்தது. ஏன் கிழிந்தது? பிதாவினிடத்தில் எல்லாரும் சேர வேண்டும் என்கிற அந்த வழியை தம்முடைய சிலுவையின் மூலமாக உண்டாக்கினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லாருடைய பிள்ளைகள் ஆக்கப்படணும், எல்லாரும் அவர் அருகில் வரணும், எல்லாருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும், முகத்தை எல்லாரும் தரிசிக்கணும். அவர் யாரென்று எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் அவர்களை மகிழ வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முக சாயல் ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஒரு முகம்தான் இருக்கிறது, ஆனால் அந்த ஒரு முகத்தில் பல வகையான சாயல்கள் நம்முடைய முகத்தில் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் நம்முடைய முகத்தில் பல வகையான சாயல்கள் இருக்கிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது முகத்தில் இருக்கிறதான சாயலுக்கும், நாம் துக்கமாக இருக்கும்போது இருக்கிறதான சாயலுக்கும், நாம் எரிச்சலாக இருக்கும்போது, நாம் கோபமாக இருக்கும்போது, பொறாமையோடு இருக்கும்போது, வைராக்கியத்தோடு இருக்கும்போது இருக்கிறதான முக சாயலுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. மனம் எப்படி இருக்கிறதோ அந்த மனதினுடைய எண்ணத்தை முகம் என்ன செய்கிறது? ரிஃப்ளெக்ட் பண்ணுது, பிரதிபலிக்கிறது. நம்முடனே வாழ்கிறவர்கள், நம்முடனே இருக்கிறவர்கள் இந்த முகத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். முக சாயல் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடி தான் வீடு இருக்கிறது, அதற்கேற்றபடி தான் குடும்பம் இருக்கிறது, அதற்கேற்றபடி தான் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மோட கூட இடைப்படுகிறார்கள். முகத்தை காட்டின உடனே அதே முகம்தான், நேற்று சிரித்த முகம்தான் இன்றைக்கி வேறு மாதிரியாக ஆன உடனே என்ன ஆகிடுது? பிரச்சனை ஆகிடுது. வீட்டில் முகத்தில் நிறைய பிரச்சனை. தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேவன் அழகுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சாயல், தேவனுடைய சாயல் மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவனுடைய சாயலை காண்கிறான், முகத்தில் இருக்கிற சாயலை காண்கிறான். முகம் என்பது வேற, முகத்தில் இருக்கிற சாயல் என்பது வேற. சாயல்ல வித்தியாசங்கள் இருக்கு. முகம் ஒன்று தான், முகத்தில் தோற்றங்கள் இருக்குல்ல, அதில் என்ன இருக்கிறது? நிறைய சாயல்கள் இருக்கிறது. அவன் தேவனுடைய சாயலை காண்கிறான். தேவன் யார் என்பதை அவன் பார்க்கிறான். தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதான அந்த சாயலை அவன் பார்க்கிறான். மோசே என்பவன் பூமியில் இருக்கிற எல்லா மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். எப்படி வந்தது அவனுக்கு அந்த சாந்த குணம்? அந்த சாயலை சொல்றார் தேவன் யாத்திராகம புஸ்தகத்தில். அவனின் சாயலை காண்கிறான். சாயல் அவன் பார்த்து பார்த்து என்னவாயிருக்கிறான்? அப்படி ஒரு மறுரூபம் அவனுக்குள்ளே உண்டாகி இருக்கிறது.